ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எம்ஐ மாடல் சேனல்லேருந்து பேசுகிறேன். என்னடா வண்டியில் போயிட்டு இருக்குன்னு வச்சுருப்பேங்க. என்னத்துக்கு போனேன்னா, எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸாக கண்காட்சி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், சரி எல்ட்ரா போயிடலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டே இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, அந்த வழியில் தான் போகணும், போயிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் vlog வீடியோ போடுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கண்காட்சி இருக்கிற வழியில் போயிட்டே இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், என்ஜாயாக இருக்கும். வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கண்காட்சிக்கு என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே போயிட்டே இருக்கோம். நம்ம லைட் செட்டெல்லாம் போட்டுருக்காங்க, அந்த வழியாக தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்காட்சிக்குள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்க போயிட்டுருக்கோம். வாங்க டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். அக்கா வந்து டிக்கெட் கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து அந்த நைட்டு கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா கடைங்களும் சூப்பராக இருக்குது. எல்லா லைட்ஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள், எல்லாமே என்ஜாயாக இருக்கும். பசங்களை கூப்பிட்டு வாங்க. எல்லா திங்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கடைங்கெல்லாம் நிறுத்திட்டு இங்கே வந்து இவரை பார்க்க வந்துட்டோம். இந்த தலைவரை எப்போவுமே கண்காட்சி பார்த்தா இவரை போட்டுருவாங்க. இன்னைக்கு ஏன் மூடி வச்சுருக்காங்க தெரியல. அது வந்து மழை வர போகுது, மழை வந்து நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து இங்கே 2 குட்டீஸ் இருந்தாங்க. என்னன்னா முயல் தான். பாருங்க, பெருசாக இருக்குது, சூப்பரா ஒயிட் பாருங்க, இப்படி பார்த்துட்டு பசு பசுங்க. அதை பார்த்து முடிச்சதும் இங்கே வந்து வந்தோம். வந்து ஃபிஷ்ஷுங்க எல்லாம் வெரைட்டி இருந்துச்சு. அது எடுக்க முடியலனால சாரி. ஃபிஷ்ஷிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. என்னன்னு தெரியல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. கல்லுட்டை, பழைய காலத்து கல்லுட்டை, ரொம்ப வந்து காஸ்ட்லி. எங்கள் கிருஷ்ணகிரியில் கிடச்சி சொல்லியிருக்காரு. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கல்வியும் காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த கல்லுங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கட்டி வச்சுருக்காங்க, பழைய காலத்து கட்டி. ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்ட அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து எல்லா உரங்களும் இருந்துச்சு. உரங்கள், வயலுக்கு போகிற உரங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் வந்தால் இங்கே என் தம்பிக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. கன்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, எல்லா வகையும் கன்ஸ் இருக்குது. வாங்க உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் என்னென்ன கன் நேம் சொல்லுங்கள். அங்கேயே போட்டிருக்கு, நீங்களும் சொல்லுங்கள். அதை கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் எது மிஸ்டேக் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோலேருந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்தோம். ஸ்டேஜை வந்து பார்த்தா டான்ஸ் சூப்பராக ஆடிட்டுருந்தாங்க எல்லோரும். சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா பாட்டு பாடினாங்க. பாட்டு சாமி பாட்டில் தொடங்கினாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாமி பாட்டும் சூப்பராக பண்ணாங்க தாத்தா. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ரைடுக்கு போனோம். நான் ஃபஸ்ட் டைம் ரைடுக்கு போகிறேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு. அப்புறம் பார்த்தா என்ன ஸ்பீடு போச்சு. ரொம்ப பயம் ஆயிடுச்சு.
சுத்திடலாம் மச்சான். புடிச்சிடா. ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, என்ஜாயாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே வந்தோம்னா கன் ஷூட் வந்தோம், பலூன் ஷூட் பண்ணோம். அது வந்து 6 புல்லட் கொடுத்தாங்க, 50 ருபீஸ். அது வந்து 3 புல்லட் வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன், கரெக்டாக வந்துச்சு. செகண்ட் வந்து அடிக்கும்போது கரெக்டாக வரல. சரி, அது முடிச்சிட்ட அப்புறம் எங்கே வந்தோங்கன்னா நாங்கள் வந்து 90 கிட்ஸ் சாக்லேட் பார்த்தோம் கண்ணில். அது பார்த்தோன்னே குஷி ஆயிடுச்சு, சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. நாங்கள் சின்ன வயசில் பாட்டியம்மா கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம். எது எடுத்தாலும் 20 ருபீஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் விலாகோட எண்டிங் பாயிண்ட். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.